ஒயிட் பேப்பர் அல்லது கலர் பேப்பர் இருந்ததுனா எடுத்துக்கோங்க. நான் லைட் ப்ளூ கலர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேப்பரை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் ஹாப்பி பர்த்டேன்னு மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதிட்டு நம்ம எழுதியிருக்கிறதுக்கு மேலேயே கேண்டில் யூஸ் பண்ணி அந்த வேக்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த லெட்டர்ஸ் மேலே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் வந்து அதுக்கு மேலேயே வச்சு எழுதிட்டேன். அங்கங்கே ஸ்டார்ஸ் மாதிரியும் டாட்ஸ் மாதிரியும் வேக்ஸ் யூஸ் பண்ணி போட்டு விட்டுக்கிறேன். இப்போது இந்த மாதிரி போட்டு விட்டதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சுட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் பேப்பரில் மார்க்கரோ அல்லது ஸ்கெட்சோ அல்லது ப்ரஷ் பென்னோ யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலர் போட்டுக்கோங்க. இந்த பேப்பரோட சென்டரில் மட்டும் நம்ம கலர் அப்ளை பண்ண தேவையில்லை. மற்றபடி ஓரங்களில் பூராமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான எந்த கலர் வேணாலும் இப்படி போட்டு விட்டதுக்கப்புறம் நம்ம கையில் கொஞ்சமாக வாட்டர் எடுத்து இதுக்கு மேலே அப்படி ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுருக்கோம்ல அந்த பேப்பர் எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சிடணும். இப்போ இதை எடுத்து பார்த்தோன்னா நம்ம வேக்ஸ் அப்ளை பண்ண இடம் தவிர மீதி இடங்களில் அழகாக கலர் பண்ணியிருக்கோம். இந்த பர்த்டே கார்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.